தைப்பூசத்தை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை கோயிலுக்கு 50,000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு காவடிகளை சுமந்து பாத யாத்திரையாக சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். இவர்களுக்காக சுமார் 20,000 கிலோ பஞ்சாமிர்தம் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் தைப்பூச திருவிழா நிறைவு பெற்ற பின்னர் சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆண்டுதோறும் காவடி எடுத்து செல்வது பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும். ஒரே நாளில் 50,000க்கும் மேற்பட்டோர் பழனி கோயிலுக்கு பால் காவடி, இளநீர் காவடி, கரும்பு காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளை பாத யாத்திரையாக எடுத்துச் சென்று மலைக்கோயிலில் தங்கிச் செல்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, கவுண்டம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 50,000க்கும் மேற்பட்டோர் கடந்த 30ஆம் தேதி புறப்பட்டு நேற்று பழனி அருகே மானூரை சென்றடைந்தனர். கும்பகோணத்திலிருந்து வந்த பாத யாத்திரை பக்தர்களும் இவர்களுடன் சேர்ந்து காவடி எடுத்து சிறப்பு பூஜை செய்து மொட்டையடித்தல் உள்ளிட்ட நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். காலம் காலமாக பரம்பரையாக இவர்கள் பழனிக்கு வரும் நேரத்தில் பெண் பார்க்கும் படலமும் நடைபெறுவதாக பாத யாத்திரை பக்தர்கள் தெரிவித்தனர். பழனி வந்தடைந்துள்ள காவடி குழுவினர் மலைக்கோயிலில் இன்று சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் செய்து தங்கத்தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். ஒரே நேரத்தில் 50,000க்கும் மேற்பட்டோர் பழனி மலைக்கோயிலில் குவிந்துள்ளதால் அவர்களின் தேவைக்காக மலைக்கோயில் மற்றும் அடிவாரத்தில் சுமார் 20,000 கிலோ பஞ்சாமிர்தம் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பஞ்சாமிர்தம் பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு காவடி குழுவைச் சேர்ந்த பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.